ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல் இன்ஃபினிட்டி வியூ. ஸோ லைட்டிங் செட்டப்பை பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கும் நம்ம ஒரு ஹாரர் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற மூவியோட நேம் பார்த்தீங்கன்னா பெனின்சுலா. ஸோ இது வந்து 2020 ரிலீஸ் ஆகிருக்கு. யான் சாங் ஹோ அப்படின்ற ஒரு டேரக்டரால் டைரக்ட் பண்ணப்பட்ட படம். ஸோ நம்ம ட்ரெயின் டு பூசான் பார்த்துருப்போம். ட்ரெயின் டு பூசானோட செகண்ட் பார்ட்டு தான் இந்த பெனின்சுலா. ஸோ ட்ரெயின் டு பூசானில் என்ன நடக்கும்னா, கடைசியில் வந்து பூசானில் போய் ட்ரெயின் இருக்கும். அங்கே வந்து ஃபுல்லாக வந்து எல்லாருமே வந்து சேஃபாக இருக்கும்னு நினச்சி போவாங்க. பட் அங்கேயும் ஜாம்பியாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அதோட எண்டிலேருந்து தான் இந்த பெனின்சுலா படம் ஆரம்பிக்குது. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வராங்க. ஸோ ஒரு ஃபேமிலி காரில் போயிட்டுருக்கிறப்போ இன்னொரு ஃபேமிலி ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்க இன்ஃபெக்டடுன்னு நினச்சிட்டு ஹெல்ப் பண்ணாமல் போகிறாங்க. பட் ஆனால் அவங்க இன்ஃபெக்டட் இல்லை, அவங்க சாதாரண மனுஷங்க தான். பட் அதுக்கப்புறம் இந்த ஹீரோவாக இருக்கிறவர் வந்து ஒரு கேங்ஸ்டராக மாறுறாரு. அதாவது இந்த காரை ஓட்டிகிட்டு வர்றாரு பார்த்தீங்களா, இவர் வந்து ஒரு மிலிட்ரி மேன். ஸோ இவர் வந்து ஹெல்ப் பண்ணாமல் துணிஞ்சு என்ன சொல்கிறது, ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் அந்த காரை ஓட்டாமல் அவர் கொண்டு போயிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கேங்ஸ்டராக மாறுறாரு. ஸோ ஒரு பிக் டீல் வருது. எப்படின்னா, அமெரிக்காக்காரனோட பணம் வந்து பெனின்சுலாவில் மாட்டியிருக்கு. ஸோ பெனின்சுலாவிலேருந்து தான் ஃபஸ்ட்டு இந்த ஜாம்பியோ வைரஸ் பரவுச்சு, அங்கே இருக்கிறவங்க தான் இன்ஃபெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வதந்தி பரவிட்டு இருந்ததுனால இவங்க வந்து அவங்கள சேர்க்கறதில்ல. ஸோ யாருன்னா கொரியாவில் இருக்கவங்க இவங்கள சேர்க்கறதில்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அமெரிக்காக்காரன் ஒரு பிக் டீல் கொடுத்தான் இல்லையா, அந்த பிக் டீலை அக்செப்ட் பண்ணிட்டு அவனோட அமௌண்ட்டை சேவ் பண்ண நம்ம ஹீரோவும் ஒரு செட் ஆஃப் கேங்ஸ்டர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கான்ட்ராக்ட் கில்லர்ஸ் மாதிரி ஒரு கேங்ஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கப்பல் எடுத்துகிட்டு பெனின்சுலாவுக்கு போகிறாங்க. ஸோ பெனின்சுலாவில் போய் இவங்க அந்த ஜாம்பி கும்பல்கிட்டருந்து எப்படி அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்றது தான் மீதி கதை. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போரே அடிக்காது. அடுத்தடுத்து என்ன ஆகுன்றது தான் வந்து இந்த படத்தோட ஒரு ப்ளஸ்ஸே. இவ்வளோ ரிவ்யூ சொல்கிறேன் நானே. நான் ஃபஸ்ட்டு பார்த்த ஜாம்பி படம்னா நம்ம தமிழில் ஜெயம் ரவி சார் நடித்து ரிலீஸ் ஆன மிருதன் தான். மிருதன் படம் வர வரைக்கும் எனக்கு ஜாம்பி பற்றிலாம் எதுவுமே தெரியாது. நம்ம குறிப்பாக சொல்லணுன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஹாலிவுட் படங்க அவ்வளோவா பார்க்க மாட்டேன். ஏன்னா சன் டிவியில் போட்டப்போ இந்த ஜாக்கி சான் படங்க இது மாதிரி பார்த்தது தானே உண்டு. எனக்கு வேர்ல்டு மூவி நாலேஜெலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் பார்த்த ஒரு ஜாம்பி படம்னா அது மிருதன் தான். அதுவும் தியேட்டரில் பார்க்குறப்போ எனக்கு பெரிய பிரமிப்பாக வந்துச்சு. அப்படி பார்க்குறப்போ தமிழ்லேயே இவ்வளோ இதாக இருக்கிறப்போ, இந்த கொரியாவில் இவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா, ஒவ்வொரு ஜாம்பிக்கும் அந்த மேக்கப்லேருந்து எல்லா விஷயமுமே, எல்லாரோட ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லேருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லேருந்து சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாருமே பல வருஷம் மெனக்கெட்டு இந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 2020 ரிலீஸ் ஆகிருக்க இந்த பெனின்சுலா படம் எப்படி இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மேக்கிங் கொடுத்தாங்க, கொரியன் படத்தில் மட்டும் எப்படி இந்த மாதிரி ஒரு மேக்கிங் கொடுத்தாங்கன்றத பார்க்க நமக்கு வியக்க வைக்குது. தமிழ் படத்துங்களையும் இந்த மாதிரி மேக்கிங் கொடுக்குறாங்க. நான் தமிழ் படத்துங்களில் இல்லைன்னு சொல்ல, நான் கொரியன் படத்தை பாராட்டியும் தமிழ் படத்தை கம்மி பண்ணியும் சொல்ல. பட் ஒவ்வொரு படத்தை பார்க்குறப்போ ஒவ்வொரு விதமான ஒரு என்ன சொல்கிற ஆச்சரியம் வந்து நம்மளுக்கு வந்து அது நம்ம தலையில் மணி அடிக்கிற மாதிரி அது கேட்டுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் இந்த ட்ரெயின் டு பூசானோட இந்த பெனின்சுலா எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்க்குறப்போ எனக்கே வந்து ரொம்ப அது அபூர்வமாக இருந்துச்சு. பட் ஆனால் வந்து எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தையாச்சும் ஒரு ஹாப்பி என்டிங்கோடு முடித்தாங்களேன்ற ஒரு விஷயந்தான். என்னன்னா, போன படம் கொஞ்சம் சேட் எண்டிங்காக இருந்தாலும் இந்த படம் ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருந்ததுனால எனக்கு இந்த பெனின்சுலா படம் ரொம்பவே பிடிச்சதுன்னு நான் சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த படத்தை ஃபேமிலியோடையும் பார்க்கலாம். ஃபேமிலியோடு பார்க்குற அளவுக்கு வைலன்ஸும் கம்மி தான் இந்த படத்தில். மிஞ்சி போனால் ஜாம்பி அட்டாக் பண்ணுறது தான். அது நம்ம மிருதன்லேயே பார்த்ததுனால வந்து நமக்கு இதில் வந்து அது வந்து மனதளவில் ரொம்ப பாதிக்கலாம் உண்டாக்காது. அதனால வந்து இந்த படம் 18+ கண்டென்ட்லாம் இல்லை. இதை நீங்கள் ஃபேமிலியோடவும் பார்க்கலாம். ஒரு த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா ஒரு ஹோம் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தரும். இதே மாதிரி நான் ஏதாவது வேறு படம் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த படத்தை பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் எனக்கு டைரக்ட் மெசேஜ் கூட பண்ணுங்கள். நான் அதை பற்றி அடுத்து வர வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்ஃபினிட்டி வியூலையோ. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.